இதை வந்து அரைச்சி குழந்தைங்களுக்கு பூசி மஞ்சள் போட்டு பூசி குளிப்பாட்டினாங்கனாவே அந்த கிசிறே வராது. இது சங்குப்பூ, வெள்ளை வெள்ளை சங்குப்பூ, சரஸ்வதிக்கு வந்த பூ இது. இதே வந்து குழந்தை இல்லாதவங்க இந்த பூவை வந்து நல்லா மிக்சியில் அடித்து காலையில் சூரியனை கும்பிட்டு சாப்பிட்டாங்கன்னா குழந்தை 2 கலர் மாறும். அதுவும் வெயில் தன்மை வரும்போது சூப்பராக இருக்கும். இந்த இலையை வாஸ்துக்கும் வைக்கிறாங்க வீட்டு. அடுக்கு குண்டு மல்லி இவ்வளோ பெருசாக வரும். 3 பூ வச்சிங்கன்னா கூட அப்படியே ஒரு ரோஸ் மாதிரி அழகாக இருக்கும். செம சுகருக்கு சாப்பிட்ற இலை இது. 2 இலை சாப்பிட்டேன். கசப்பு, ஆனால் இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு கசப்பு தெரியாது. 12 வருஷம் ஒரு செடியை வளர்க்கணும். அந்த வேரை எடுத்து கொடுத்தோம்னா பிள்ளையார் எடுத்துக்கிறோம். குளிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் போட்டு குளித்தோம்னா தைலம் மாதிரி உடம்பொலி எல்லா மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பூ நுனியில் தான் பால் மரம்னுவாங்க. வீட்டு முன்னாடி வச்சா ரொம்ப நல்லது. 2 அடி வரும், சூப்பராக இருக்கும். பாட்டுன்னா செராமிக்கில் போட்டிங்கன்னா பக்கத்துலேருந்து நுனியில் தான் பூ வரும் அடுக்கடுக்கா. அது வாஸ்து கட்டுறாலே. கிட்னி கல்லுக்கு சாப்பிட்ற இலை அது. இதில் மணி பிளான்ட்லேயும் ஓட்டோட்டையாக வருவது. ஓகே, கற்பூரவல்லி அது பக்கத்தில் இருக்கிறது. இது தை மாதத்துலேருந்து நுனியில் தான் பூ வரும் அடுக்கடுக்கா. இது வந்து இட்லி பூ வகையை சேர்ந்தது. பூவரசம் மரம் வகையை சேர்ந்தது. கோழி கொண்ட பூ, பார்டர் செடி மாதிரி வைக்கிறது. பார்டர் செடி. இது நாகலிங்கம், நாகலிங்கம் அந்த மரம். இது எங்க கோயிலில் வைக்கிறதுக்குனா? கோயிலில், சிவன் கோயிலில் வச்சா ரொம்ப நல்லது. இது கிழங்கு வகையை சேர்ந்தது. இந்த மாதிரி செம்மரில் பூ அழகாக பூக்கும். கிழங்கு தான் அது. இந்த மாதிரி 2 பூ வாஸ்து அவன பூ வந்துனே தான் இருக்குது. கிழங்கு தான் அது, அடுக்கடுக்காக வந்துனே இருக்கும். அது வாஸ்து கட்டுறாலே அந்தானுக்கு. அது வாஸ்து கட்டுறாலே. இது ஆர்கே பாம்ஸ், வீட்டு முன்னாடி அழகுக்கு குபேர செடின்னு சொல்லுவாங்க. ஸ்டார் பிளஸ், இதுவும் அழகுக்காக வைக்கிறது தான். வாட்டர் புஷ் மரம் அழகா பூ பூக்கும். ஆரஞ்சு கலர்ல வருது பூவு, சூப்பரா இருக்கு. மரம் மாதிரி இதை வளர்றது. முடிஞ்சா இதை தைலம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சல் தலைவலின்னும் போது இதை வந்து தலைக்கு குளிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் போட்டு குளித்தோம்னா தைலம் மாதிரி உடம்பொலி எல்லாமே நிற்கும். இது இட்லி பூ, மினி எக்டோரா. இது மினி எக்டோரா வாஸ்துக்கும் தான். வாஸ்து ரொம்ப ரொம்ப வாஸ்து. ஆமாம், கந்துஷ்டியவே போக்குறது இதுதான். ஜம்புநாகம், ஜம்புநாக செடி 3 வருஷத்தில் வரும். ஒட்டு செடி 3 வருஷத்தில் காய் வரும். ஸ்வெட்ராவில் ஒரு 10-15 வகையே இருக்குது. அதில் இது ஒரு வகை. இலை கூசா வரும், பட்டையாக வரும். கலரும் 3 கலர் 4 கலர் சேஞ்சிங் ஆகும். வெயில தகுந்த மாதிரி அடர்த்தியாகவும் புஷ்ஷாகவும் இருக்கும். நல்லா செம்பருத்தி, ரோஸ் கலர் செம்பருத்தி எப்பயுமே பூ வந்துக்கிட்டே இருக்கும். எலுமிச்சை, ஹைப்ரிட் எலுமிச்சை. பூ பூட்டினேக்கும் காய்ந்தனேக்கும், பூட்டினேக்கும் காய்ந்தனே இருக்கும். கற்பூரவல்லி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இலையை, அடி இலையை பறித்து வதக்கி இந்த இலையை எடுத்தோம்னா இதை கழுவிட்டு ஒரு பாண்டலில் வச்சு வதக்கி குழந்தைங்களுக்கு புளிஞ்சு ஒரு 3 சொட்டு ஊற்றினாவே சளி முறிஞ்சிடும். இதுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. இது சங்குப்பூ, வெள்ளை வெள்ளை சங்குப்பூ, சரஸ்வதிக்கு உகந்த பூ. இது வீட்டு முன்னாடி வைக்கிறது தான். இதுவும் சிவனுக்கு உகந்த பூ. இது எல்லாமே பாதாம் மரம் வளர்க்கறதுக்காக. இது எக்ஸோரா இட்லி பூ, எக்ஸோரா ரெட் கலரு. கந்துஷ்டியவே மெயினாக போக்கும். முன்னாடி வீட்டு முன்னாடி தான் ரொம்ப ரொம்ப நல்லது. எக்ஸோரா கலரு, அடுக்கு செம்பருத்தி, சந்தன கலரு எல்லாமே இருக்குது. அப்படியே அடுக்கடுக்கா வருங்களா? ஆமாம், அடுக்கு. ஒரு அடுக்கு, அதுக்கப்புறம் மறு அடுக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு அடுக்கு, 2 அடுக்கு. அடுக்கு செம்பருத்தி. இது தங்கரளி, வாஸ்து செடி. இது வீட்டு முன்னாடி வைக்கிறது. வீட்டு முன்னாடி வைக்கிறது தான் அழகுக்கு. 2 கலர் மாறும். அதுவும் வெயில் தன்மை வரும்போது சூப்பராக இருக்கும். இந்த இலையெல்லாம் மஞ்சள் தன்மையும் பச்சை கலர் வளரும். பெரிய செடியாகவும் வரும். நம்ம சேப்புக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம். காளான் மாதிரி இந்த அழகாக என்ன வேணுமோ நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் வெட்டிக்கலாம். இண்டோர் பிளான்ட்டு சூப்பராக இருக்கும். நடுவில் ஒரு கலர் மாதிரி வரும், நரம்பு மாதிரி அழகாக. இது எவ்வளோ ஹைட்டில் மினிமம்? ஒரு 2 அடி வரும். புஷ்ஷாக இருக்கும் நிறைய. ஒரு 2 அடி வரும். 2 அடி வரும். சூப்பராக இருக்கும். பாட்டுன்னா செராமிக்கில் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். டேப் ரோப் வாஸ்துக்காக. ஆமாம்,
டேப் மாதிரி அறிவியலுக்காக பயன்படுது இது. அது எதுக்காக பயன்படுதுன்னு தெரியல, ஆனால் அறிவியலுக்கு பயன்படுது. வாஸ்துக்காகவும் வைக்கிறாங்க வீட்டுக்குள்ளார. பிரம்மகமலம் பிரம்மகமலம் வாஸ்துக்கு வைக்கிறது தான். நுனியில தான் பூ வரும். 6 மாதத்துக்கு ஒரு முறை நுனியில பூ வரும். செடியா இலை மாதிரியே தான் இருக்கும், ஆனால் பூ நுனியில தான் வரும். பூ இலையும் நுனியில தான் வரும், பூவும் நுனியில தான் வரும். தாமரை பூ மாதிரி வரும். அதே வந்து குழந்தை இல்லாதவங்க இந்த பூவை வந்து நல்லா மிக்சியில் அடித்து காலையில் சூரியனை கும்பிட்டு சாப்பிட்டாங்கன்னா குழந்தை பிறகு. இந்த பூ அவ்வளோ மகிமை இருக்குது. இந்த பூ கருந்துளசி வீட்டு முன்னாடி வைக்கிறது. வீட்டு முன்னாடி வைக்கிறது செடி காமிச்சு இல்லைங்களா, பூவரசம் விதை போட்டு வந்தது. இது சின்ன நாற்று. இது அடுக்கு குண்டு மல்லி இவ்வளோ பெருசாக வரும். 3 பூ வச்சிங்கன்னா கூட அப்படியே ஒரு ரோஸ் மாதிரி அழகாக இருக்கும். செம வாசனை, கம கம கமன்னு இருக்கும் அப்படியே. இது நந்தவன பூவு, ஒரு அடுக்கு. பால் மரம்னு வாங்க, வீட்டு முன்னாடி வச்சா ரொம்ப நல்லது. நீ பாருங்க, இல்லைன்னா பால் வரும். ஓகே, கண்ணுக்கெல்லாம் வைக்கிறது இதுதான். கண்ணுக்கும் ஒத்திக்கலாம். ரொம்ப ஹீட்டாக இருந்தால் ஒரு பூவை எடுத்து கண்ணுக்கும் ஒத்தணும்னா அந்த கூலிங் கிடைக்கும் நமக்கு. நம்ம உடம்புல இருக்கிற பித்தத்தவே எடுக்கிறது மருதாணி தான். ரொம்ப நல்லது. மருதாணி வச்சிங்கன்னா லட்சுமி கடாச்சாரமாக இருக்கும். அதே வந்து மரணம் கூட நம்மளை 3 நாளைக்கு தாக்காது. மருதாணி கையில் இருந்தால், மருதாணி வச்சா நம்மளை மரணம் கூட 3 நாளைக்கு தாக்காது. நாங்கள் இது செர்ரி பழம். சரி இருக்கு செரி பழம் இருக்குதாங்க. ஓ, சரி, பழமே விட்டுச்சுங்க. பழமே விட்டுருச்சு, நிறைய இருக்கு உள்ள. சைஸா வராதானே? பெரிய பெருசாக வர்றது. அதான் கையணி இருக்கு பாருங்க, காய் இருக்கு பாருங்க. காய் இருக்கா? ஐயோ, அதுச்சா இன்னும் இருக்கும் பாருங்க. அதான் இங்க இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கு, நிறைய இருக்கு. அடியிலெல்லாம் பழமாவே கூட இருக்கும். எப்படி இப்படி காயவே சாப்பிட்றதுங்களா இல்லை எப்படி? பழம் புளிப்பு தன்மை. ஆமாம், பழம்தான் புளிப்பாக இருக்கு. புளி பிடிச்சிச்சின்னா சாப்பிட்லாம். சின்ன செடியிலேருந்தே இது பூ வந்து காய் வரும். அப்படிங்களா? எப்போ வச்சாலும் சரி, சின்ன செடியிலேருந்தே காய் பார்க்கலாம். இதை வேணுமனான்னு வரும் இந்த காய். ஆமாம், அதுதான் பூ. செம்பருத்தி ஒரு அடுக்கு, ரெட் கலரு. இது வந்து ஒரு அடுக்கு தான். ஒரு அடுக்கு தான். முன்ன காட்டுறது 2 அடுக்கு. அந்த சந்தன கலர் எவ்வளோ அழகாக பூ பூக்கும். ஆனால் அது இன்னைக்கு பூவை காணும். சூப்பராக இருந்துச்சு அந்த பூ. சந்தன கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம். இது வந்து ராமர் மல்லின்னு சொல்லுவாங்க. இதை ராமர் மல்லி. அது பேர் சூப்பராக இருக்கும் பூ. 2 வகை. ரெட் கலரு அடுக்கு, அலரி ரெட் கலர் இருக்குது, ரோஸ் கலர் இருக்குது. இதுலேயே அடுக்கும் இருக்குது. 3-4-5 வெரைட்டியே இருக்குது. மஞ்சள் இருக்குது, வெள்ளை இருக்குது, எல்லாமே இருக்குது. ரோஸ் கலரு 3 கலரே மாறிடுது. அப்படி சேஞ்சிங் அப்படி மாறிடும். 3 கலர் மாறிடுது. மஞ்சள் மூங்கில் வைக்கிறாங்க, ரொம்ப நல்லது. ஆமாம், அது வந்து பதாரம் முள் மூங்கில் வேற, இது வந்து வாஸ்து மூங்கில். இது வந்து ஒரே ஒன்றா வச்சா ஒன்றா தான் வளருமா? இல்லை, 2-3 பிரியும். இதுலேயே பிரியும் நிறைய. அந்த அடியிலேருந்தே மலைப்பூ இருந்து பிரியும். முல்லைப்பூ என்ன ரேட்டு விற்கிது இப்போ முல்லைப்பூவு? ஒரு செடி வீட்டன்னு வச்சாங்கன்னாவே போதும், அவங்களுக்கு வேணுமானா நறுக்கு தலையில் பெருசாக வரும். நல்ல புதுசாக வரும். இது இன்டோர் பிளான்ட்டு, தண்ணியே தேவையில்லை. நீங்கள் செராமிக்கில் போட்டு அழகாக வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வீட்டுக்குள்ளார. ட்ராகன் ஃப்ரூட்டு ரெட்டு. அப்படியே இது வைக்கலாம் 1 வருஷம் 2 வருஷம். இது வந்து தேவ அரளி. தேவ அரளி மஞ்சள் கலர் பூவு, ரெட் கலர் பூவும் இருக்குது. இது ரெட் கலரு. அது பூ இப்போ வரல, முடிஞ்சிருச்சு பூவெல்லாம். அரும்பு இலையுமே இப்படி தான் இருக்குமா? நல்ல இலை புதுசாக வரும். இலையெல்லாம் விழுந்துட்டு பூ வந்து முடிஞ்சிருச்சு. திருப்பி இலை வந்து பூ மொக்கு வரும். அரும்பு இருக்கு பாருங்க. அமுக்கலாம் கிழங்கு. இது வந்து நம்மளுக்கு தொடையில் ஒரு கட்டி எழும். அந்த கட்டிக்கு இதிலிருந்து ஒரு கிழங்கை எடுத்து ஆரி மாவுல ரொட்டி சுட்டு சாப்பிட்டாங்கன்னா அந்த கட்டி வந்து அடங்கிடும். அமுக்கலாம் கிழங்கு. இது ஒரு மூலிகை செடி. வந்து மந்தாரை மரம்.